ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க 3 டாட்டை இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி பீஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த பட்டி பீஸை எப்படி சிஸ்டர் வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பட்டி பீஸ் எப்படி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி முன்பக்கமாக போட்டுட்டு இப்போ பட்டிக்கான கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெடி அளவு மார்க் பண்ணி கீழே தையலுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 2 லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தை எடுத்திருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட வெளிப்பகுதியும் ஃப்ரண்ட் பார்ட்டோட வெளிப்பகுதியும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு கரெக்டாக முன்னாடி பட்டியை வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தையலுக்காக 1/2 இன்ச் நம்ம வேலை விட்டுட்டு கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை வந்து ஈவனாக பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிளாத் அப்படியே கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி 2 லைனிங் கிளாத் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை கரெக்டாக எடுத்துட்டு அது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி பார்த்து இந்த மாதிரி 2 லைனிங் கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக அந்த லைன் மேலே கரெக்டாக அந்த மாதிரி தையல் போட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத் அப்படியே கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு லேயராக இருக்கும். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணிகிட்டே வந்து அந்த பட்டிக்கு இடையில இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாத்தும் இந்த கீழே வந்து லைனிங் கிளாத்தோட தையலும் ஒன்று போல் வந்துடும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சாக கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா கிளாத்தை நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பட்டி சைடு நமக்கு தையலே வெளியில் தெரியாது. ஒரு பொட்டிக் ஃபினிஷில் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பட்டிக்கு மேலே படிமான தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் தான் பட்டி பீஸை இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.